வெல்கம் பேக் டு கிரிக் பல்ஸ். ஃபர்ஸ்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்னைக்கு என்ன மேட்ச் பார்க்க போகிறோம்னா எல்எஸ்ஜி அண்ட் ஆர்சிபியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். எஸ்டர்டே வீடியோ போட முடியல, பட் இந்த மேட்சை பற்றி இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டாஸ் ஜெயிச்சது ஆர்சிபி. அது ஒரு நல்ல டிசிஷன். எதனாலனா மழை அப்பப்போ வந்துட்டு போச்சு, சேசிங் பெட்டராக இருக்கும் அந்த கிரவுண்டில். டியூ ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினச்சாங்க, பட் டியூ ஃபார்ம் ஆகலனாலும் பிச் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸும் குட்டாக தான் பிளே ஆச்சு பேட்டிங்க்கு, அதனால் குட் டிசிஷன். பட் மிச்சில் மாஸ், பைசன் அன்பிலீவபிள் நாக். 1-11 நினைக்கிறேன் வித் 55 பால்ஸ். ஜஸ்ட் பைசன் காமிச்சாரு, அப்படி ஆனாரு. அந்த லென்த் பாலை பிக் பண்ணி ஹேசல்வுட்ட மிட் ஆஃப் மேலேயோ எக்ஸ்ட்ரா கவர் மேலேயும் அடித்ததெல்லாம் அன்பிலீவபிள். அப்படியே பிக் பண்ணாரு. ஷார்ட் ஆஃப் லென்த் தான், ஜஸ்ட் ஷார்ட் தான். அது ஸ்லாட்டுன்னு சொல்ல முடியாது, ஓவர் பிச்சுன்னு சொல்ல முடியாது. கரெக்டான பாலை பிக் பண்ணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக டைம் பண்ண முடிஞ்சிச்சு அவங்களால. அதுக்கப்புறம் குல்கர்னி இறக்கி விட்டாங்க. ஒரு நல்ல டெக்னிக்கலி சவுண்டட் பேட்ஸ்மேன், பட் T20க்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இல்லைனாலும் ஜாஸ் இங்கிலீஷுக்கு பதிலாக இந்த ஒரு மேட்ச் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், எப்படியா அடுத்த மேட்ச் லிட்டில் இன்ஜுரி நாங்கள் அடுத்த மேட்ச் வந்துருவாரு, அதனால இந்த மேட்ச் ஒரு சான்ஸ் கொடுப்பேன்னு கொடுத்தாங்க. பட் ஹி டிடன்ட் பெர்ஃபார்ம் வெல் தான் சொல்லணும். 17 பால் 15 ரன், நாட் குட் தான் சொல்லணும். ஷார்ட் செலெக்ஷனும் அந்த அளவுக்கு இல்லை, சிங்கிள் அதிகமாக ரொட்டேட் பண்ண முடியல. முக்கியமான T20 என்னன்னா, விராட் கோலி மாதிரி ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு அழகுன்னா ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக தான் இருக்கும், 160 170. கன்சிஸ்டண்டாக ரன் அடிக்கணும்னா இது மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுறது ஓகே தான். டீமுக்கு அந்த அடாப்ட் பண்ணி விளையாடுற பிளேயர் விராட் கோலி. அவர் எப்படின்னா, அவர் நான் 100 கம்மியாக விளையாண்டு பார்த்ததே இல்லை. அது டாட் பால் லிஸ்ட்டில் அவர் இருக்கவே மாட்டார். அது காரணம் டெக்னிக்கலி சவுண்ட், எங்கே கேப் ஃபைன் பண்ணணும், எந்த மாதிரி ஷாட்ஸ் எப்பப்பெல்லாம் ஆடணும்னு பக்காவாக முடிவு பண்ணி விளையாடுறது விராட் கோலி. இன்னைக்கு விளையாட முடியினாலும் அவர் இருந்து கற்றுக்கணும் குல்கர்னி. ஏன்னா நிறைய கை கடிச்சு விட்டாரு. அதெல்லாம் பவர் பிளேயில் கேப் நிறைய ஃபைன் பண்ணலாம். ஹேவ் டு லேர்ன். 1-1 அந்த பூரன் சூப்பராக ஆடினார். அப்பப்போ மழை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் ஒரு மொமெண்டம் அப்படியே வச்சுட்டே இருந்தாங்க. அப்பப்போ அந்த செப்பர்டோட ஓவர் க்ரூஷியலாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் சுயா சர்மாவுக்கு ஓவர் கொடுத்தா டேஞ்சர்னு யூஸ் பண்ணாங்க. பட் 16 ரன் நாட் டூ பேட், ஓகே, அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எண்ட்ல ரிசர்வ் பண்ணிட்டு ஜஸ்ட் அன்பிலீவபிள். கரெக்டான ரோல் எனக்கு தெரிஞ்சு ஃபினிஷிங் நினைக்கிற அவருக்கு. அப்போ வந்து அவர் கிளாரிட்டி இருக்கு, ஒரே ஒரு கேம் தான் அட்டாக்கிங் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆடினாரு. 10 பால் 32. இதே மாதிரி காமிச்சாருன்னா சிஎஸ்கேக்கும் பிளே ஆஃப் சான்ஸை முறியடிக்க முடியும். அதனால இந்த ஃபார்மை வச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கேக்கு ஆபத்து தான். பட் சிஎஸ்கே பிளேயிங் குட் கிரிக்கெட். அவருக்கு பெட்டர் கிரிக்கெட் யார் அந்த அன்னைக்கு விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிக்கலாம். வித் எல்லாருக்கிட்டையும் நல்ல ஸ்குவாட் இருக்கு. எக்ஸிக்யூஷன் மட்டும் எந்த டீம் அட்டாக் பண்றாங்களோ, நல்ல பிளேயர் அந்த பிளேயர் எவன் எக்ஸிக்யூட் பண்றானோ தே கேன் ஃபைண்ட். 209 அடிச்சாங்க 19 ஓவர் கேம். டிஎல்எஸ் படி அது 4 ரன் ஏத்துனாங்க. ஏன் அந்த டிஎல்எஸ் மெத்தட் உள்ள வருதுன்னா, நீங்க மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர் ஆரம்பிக்கும் போது 20 ஓவர் நினைச்சு நீங்க கேம் எடுத்துட்டு போவீங்க. திடீர்னு உங்களுக்கு 15 ஓவர் 14 ஓவர்னு சொல்லும் போது நீங்க ஒரு செட் பண்ணிருப்பீங்க 15 ஓவருக்கு அப்புறம் அட்டாக் பண்ணலாம். பட் திடீர்னு 15 ஓவர்னு சொல்லும் போது உங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ வந்து டிஎல்எஸ் கோடு உள்ள வரும். 5 ஓவருக்குன்னா இவ்வளோ ரன், நீங்க இவ்வளோ ரேட்ல ஆடி இருக்கீங்க 15 வரைக்கும் அப்படின்னா 5 ஓவருக்கு ஒரு இப்போ 10 ரன் ஆடிட்டு இருக்கீங்கன்னா கடைசி 5 ஓவருக்கு ஒரு 30 சேர்த்து அடிக்கிற மாதிரி. இப்போ நீங்க ஒரு 15 ஓவர்ஸ்ல 130 அடிச்சிருந்தீங்கன்னா டார்கெட் கொடுக்கும்போது 165-70 கொடுப்பாங்க 15 ஓவர்ஸ்ல. 2023 ஃபைனல்ல கூட பார்த்துருப்பீங்க, ஜிடி சிஎஸ்கே அந்த ஃபைனல்ல அப்படிதான் சிஎஸ்கே 15 ஓவர் 170 கொடுத்தாங்க. அது மாதிரி டிஎல்எஸ் ஸ்கோர் மாறும். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து டெக் லூயிஸ் மெத்தடு. அது ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மேட்ச் வந்து ஒரு ஓவர் தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதனால ரொம்ப இம்பாக்ட் ஆகாதனால 4 ரன் சேர்த்து டார்கெட்டை கொடுத்தாங்க. 3 ரன் நினைக்கிறேன், நாட் ராங். டார்கெட்டோட 4 ரன் டார்கெட்டோட சேர்த்து 4 ரன். ஓகே, எப்படி சேஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் எடுத்து இனிஷியலா ஸ்லோவா ஒரு செட் பண்ணி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது பெத்தல் அவசரப்பட்டு ஆடி அவுட் ஆனாரு. சமியோட நியூ பால் ரியலி குட்னு தெரியும், அது பார்த்து ஆடி இருக்கலாம். மும்பை மேட்ச்ல கூட பார்த்து ஆடினாங்க ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் 2 ஓவர், ரோஹித் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. மேபி அவங்க பார்த்து ஆடி இருந்தா இன்னும் கேம் சூப்பரா போயிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்த படிக்கல் அண்ட் பட்டிதாருக்கு ஒரு 2 ஓவர் பார்த்து ஆடி எடுத்துட்டு போனாங்க. அப்ப 10 overs 94 ஈக்குவலா இருந்தாங்க. அந்த இடத்துல பிரின்ஸ் யாதவ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். சூப்பரா கேட்ச் எடுத்து பெத்தில் அவுட் பண்ணது மட்டும் இல்லாம அடுத்த ஓவர் விராட் கோலி கிங் கோலியை டெக்ல அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கு மீமெல்லாம் போட்டாங்க. ஆக்சனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா விராட் கோலியோட ஸ்கோர் போர்டு காமிக்கிறது, அது மாதிரிலாம் காமிச்சாங்க. பட் ஜஸ்ட் சூப்பர் பால். டெக்னிக்கலி சவுண்டட் பேட்ஸ்மேன். ஒரு இன்சைடு ஆஃப் ஆஃப் பேட்ல பேட் கேப்ல பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி விராட் கோலி மாதிரி பிளேயர்
லைட்டான சி மூமெண்ட் தான். ஓவர சி மூமெண்ட்டாக இருந்தால் அது மேபி மிஸ் ஆகிருக்கலாம், லெக்கில் ஈடுபட்டிருக்கலாம். டபிள்யூடபிள்யூ ஆகிருக்க மாட்டார், இதாக இருப்பார், பேட்டில் பட்டிருக்கும், ஃப்ளிக் ஆடி இருப்பார். லைட்டாக ஸ்ட்ரைட்டாக ரொம்ப லைட்டாக சி மூமெண்ட் ஆச்சு, அதனால மாட்டிட்டாரு. பட் கிரேட் பால். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. அப்போ பிரின்ஸ் யாதவை கொடுத்து படிக்கல தூக்குனாங்க. இல்லைன்னா அவரே மேட்சை முடிச்சிருப்பாங்க. பட்டிதர் படிக்கல் பார்ட்னர்ஷிப், ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் எக்ஸலண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. பர்ஃபெக்டான காம்பினேஷனுனால மேக்ஸிமம் அடுத்த 2 ஓவர் ஸ்பின்னே கொடுத்துருக்க முடியாது. சபாஸ் அது வரைக்கும் போடவே இல்லை. அதுக்கப்புறம் 3 ஓவர் போட்டிருக்காரு. அது காரணம் படிக்கல் அவுட் ஆனதுனால தான். படிக்கல் அண்ட் பட்டிதார் இருந்தார் சபாஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் ஓவர். அப்போ ஃபர்ஸ்ட் ஓவரில் அடிக்க போய் அவுட் ஆனார். பட் படிக்கல் போனது நல்லது. அதுக்கப்புறம் வந்த டிம் டேவிட், அப்பா சார் ஜிதேஷ் சர்மா பற்றி பேசியே ஆகணும். டீம் கொலாப்ஸ் ஆகணும், அப்போ தான் ஹீரோ ஆக முடியாதுன்னு ஏபிடபிள்யூஸோட பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பாரு. பட் தேவையில்லாத வாங்கின்னு சொல்ல முடியாது. அவரோட கான்ஃபிடென்ட், அவரோட ஃபார்மை வச்சு சொல்லியிருப்பாரு. பட் ஹி குடின்ட் டூ வெல். மேபி நெக்ஸ்ட் மேட்சஸ் ஜெயிச்சு கொடுக்கலாம். போன டைம் அவர் தான் குவாலிஃபையர் 1 ஆடுறதுக்கே காரணம். இதே எல்எஸ்ஜியோட 220 அடிச்சு கொடுக்கறதுக்கு இம்பார்ட்டன்ட் நாக் ஆடி கொடுப்பாரு. அதை ஜெயிச்சனால தான் டாப் 2 போக முடிஞ்சுச்சு. அதனால் ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர். தே கான்ட்ரிபியூட் ஃபார் யுவர் டீம், பிளேயிங் ஃபார் யுவர் டீம். நீ இவ்வளோ பேசுறீங்க, இவ்வளோ பண்ணுறீங்கன்னா தேர் பெர்ஃபார்மன்ஸ்னால தான். போன டைம் ஜிதேஷ் சர்மா அடிச்சு கொடுத்தனால தான் ஒரு கப்பு அப்படின்னு சொல்ல முடியுது. அவர் கேவலமாக இதே மாதிரி ஆடிட்டு இருந்தால் போன டைம் சான்ஸ் கம்மியாக இருந்திருக்கும் ஆர்சிபி. அதனால இப்போ ஃபார்மில் கம்மியாக தான் இருக்காரு. உங்கள் டீமுக்குள்ளே ஓட்டாதீங்க, அவரை ட்ராப் பண்ணுங்க. வித் பேக்கப் யாருமே இல்லை. இவர் போயிட்டாருன்னா யார் நினைப்பீங்க? ஃபார்ம் அவுட், ஹி வில் பி பேக். அதே மாதிரி ரொமாரியோ சப்போர்ட், ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் கோட்டான்னு சொல்லி ஓடுறது போன ஃபைனலில் எடுத்தாங்க. அது ஒரு குரூஷியல் தானே. விக்கெட் எடுக்காம மட்டும் தோட்டா கப் இல்லாமல் தான் இருக்க முடியும். அவரும் பேக் பண்ணுறாங்க. காரணம் பவர் ஹிட்டர், ஸ்பின் கடைசி ஓவரில் அடிக்க முடியல. பட் காமிச்சாரு ஒரு நம்பிக்கை. நீங்கள் ரொமாரியோ சப்போர்ட் இருக்கும்போது ஜெயிக்க முடியும்னு நம்பிட்டு இருந்தீங்களா? ஏன் நம்ம நீங்கள் ஹி கேன் டூ இட்னு. அப்புறம் அவுட் அடிக்க முடியாதனால இவங்களாம் அடிக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறது, தட்ஸ் ராங் பாயிண்ட் ஆஃப் வியூ, ராங் திங்கிங். லெட்ஸ் see them play very good cricket in next coming மேட்ச்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த கீ மூமெண்ட் என்னென்னா, டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஃப்ரம் ஆர்சிபியில் ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் கொஞ்சம் ஏர்லியராக போச்சு. 9 for 2. அது மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தா விக்கெட் இன் ஹேண்ட்ஸ், ஈஸி சேஸாக இருந்திருக்கலாம் மேபி. இல்லை 6 over 91 அண்ட் லூஸ் பை ஜஸ்ட் 7 அப்படிங்கும்போது மேபி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பெத்தல் மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பிளேயர் செம்ம இதாக இருந்துருப்பாரு. ஏன்னா நியூ பாலில் தான் கொஞ்சம் சீம் ஆச்சு டியூ டு கண்டிஷன் அப்படி இருந்ததுனால. அது மட்டும் பார்த்து ஆடி இருக்கலாம். பட் நவர்தலஸ் ஆர்சிபி குட் பொசிஷன் டு qualify and get a top 2 spot also in upcoming matches. அந்த ரிவ்யூ எல்லாம் பார்ப்போம். இன்னொரு மூமெண்ட் என்னன்னா, பைசனோட நாக் ஒன் சைடடாக அடிச்சிட்டாரு. பவர் பிளேலே 66 வந்துச்சு. பட் குல்கர்னியோட 12 பால் 10 நாட் இருந்தாரு. 12 14 பாலும் அவரு 14 பால் அவரை நிக்க வச்சு டாட் பண்ணியுமே இவர் 66 கொண்டு வந்தது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாங்களோன்னு தோணுது. கரெக்டாக டார்கெட் பண்ணி அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, கரெக்டாக லென்த் பாலை பிக் பண்ணி வெளுப்பாரு. அந்த 2023 வேர்ல்டு கப் ஒன்றும் சாமி அடிப்பார், பிக் பண்ணி அடிப்பார். அது ஒன்றுமே கண்ணில் இருக்கு. அதை ஏதாச்சும் பண்ணி ஏர்லியராக ஃபீல் செட் வச்சு யாருக்காரு அது மாதிரி ட்ரை பண்ணி போட்டிருக்கலாம். நெவர்தலெஸ் 1 மேட்ச் 1 பேட் மேட்ச். ஓகே, அந்த கீ மூமெண்ட் அது ஒரு கீ மூமெண்ட்டாக இருந்திருக்கு. மேபி அவர் அவுட் எடுத்திருந்தா நிக்லஸ் பூரன் ஏர்லியராக ஹேசல்வுட்டுக்கு எதிராக ஒரு 2 பவுன்ஸரை போட்டு தூக்கியிருக்கலாம். ஒவ்வொரு மூமெண்ட்டும் கீ மூமெண்ட் தான். ஏன்னா இருக்கிறது 4 ஓவர், ஒரு நல்ல பவுலருக்கு. இப்போ அந்த 4 ஓவரை எப்படி யூஸ் பண்ற, எப்போ அந்த பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வர. இப்போ பூரன் வந்து அவனை வந்து வீக்னஸ் இந்த பவுலருக்கு எதிரானா, அவர் வந்து நீ அந்த 2 ஓவர் இப்போ ஹேசல்வுட் போடுறாருன்னா, ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து யாராச்சும் அதை 2 எடுத்து கொடுத்தா பூரன் உள்ள வந்துடுவார். உள்ள வரும்போது ஹேசல்வுட்டோட அந்த 2 ஓவருக்குள்ளேயே மேக்ஸிமைஸ் பண்ணி அந்த அவர் விக்கெட் எடுக்கலாம். ஆனா பவுன்சர் சூப்பரா போடுவாரு. லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ வித் அ பாசிட்டிவ் நோட். என்னன்னா, உங்கள் பிளேயர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற டீமை ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. மித்தபடி அதை டீஸ் பண்ணுறது, மித்த டீமோட பிளேயர்ஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதோ இல்லை அண்டர் குறைவாக பேசுகிறதோ அதெல்லாம் பண்ணுறது நாட், எப்படி சொல்கிறது, ஒரு ரைட் வே இல்லை. ஏன்னா கிரிக்கெட் அது ஒரு ரிலீஜன் இன் இந்தியன் தெரியும். அது ஒரு வே இருக்கு. உங்கள் டீம் தோத்துட்டா கோவம் வரும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அது ஜெயிக்கிறது தோக்கிறது நீங்கள் ஜஸ்ட் சப்போர்ட் தான் பண்ண முடியும். லைட்டாக பேசல, விராட் கோலி நல்ல ரோஹித் சர்மா நல்ல, இந்த மேட்ச் இப்படி ஆடல, அதுக்காக டாக்ஸிக்காக ரோஹித் சர்மா இது
விராட் கோலினா இது, தோனினா இது அப்படின்னு சொல்றது நாட் அ ரைட் வே. We are educated people, we know how to handle these. ஜஸ்ட் பேண்டரோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி.